வாங்க இன்றைக்கி இட்லி தோசை எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நான் 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீல வாக்கில். இதுக்கப்புறமா நான் ஒரு 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கணும். அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்திட்டு கூட கொஞ்சமாக பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்தணும். அதுக்கப்புறமா வரமிளகா சேர்த்திக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு 3 காரம், அதாவது காரம் அதிகமாக இருக்குது, அதனால் 3 மிளகாய் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பெரிய வெங்காயத்தை அது கூட போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளியும் கூட சேர்த்திக்கணும். இப்போ தக்காளி சேர்த்தியாச்சு. இந்த தக்காளியும் சேர்த்தி நல்லா வதங்கி வந்ததுக்கு பின்னாடி அது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கணும். கூட பத்தலைன்னா அரைக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வரும். இஞ்சி தேவைப்படுறவங்க இஞ்சி கூட போட்டுக்கணும். இப்போ அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இஞ்சி போட்டுக்கோங்க. நான் போடலை, சேர்த்துனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சேர்த்தலை, ஆனால் இஞ்சி பிடிச்சவங்க போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. தக்காளி எல்லாம் வதக்கியாச்சு. இனி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஆறட்டும். நீ மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். தக்காளி எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. கூட கொஞ்சம் கூட உப்பு போடுறேன். போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.